ரீசெண்டா சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள சின்ன டேபிள் வைக்கிற மாதிரி இண்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் பெரிய சைஸ்லான ஆக்சிஜன் தரக்கூடிய இண்டோர் பிளான்ட்ஸ் இதெல்லாமே வச்சு தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொட்டேஷன் அவங்களுக்கு கொடுத்தேன். வீட்டுக்குள்ள என்னென்ன பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கறத நர்சரிக்கு கஸ்டமரை டைரக்டா வர சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சேன். அவங்க பார்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே நம்ம எல்லா மெட்டீரியல்ஸையும் எடுத்துட்டு சைட்ல போய் இறங்கிட்டோம். அந்த பாக்ஸ் உள்ள தேவையான அளவு செம்மண், எரு எல்லாத்தையுமே கொட்டி நம்ம பாக்ஸ்க்கான செடி வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு தேவையான பாட்டை மிக்ஸை ரெடி பண்ணி இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரீபாட்டிங் பண்ணி சரியான இடத்துல அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த டேபிள் இண்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் பெரிய அளவிலான இண்டோர் பிளான்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டோட லுக்கே மாறிடுச்சுங்க. இந்த பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டு எப்படி அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்தோம். நீங்க சொல்லுங்க, இந்த ஒர்க் சின்னதா இருந்தாலும் இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட சந்திப்போம். அது